வணக்கம் நண்பர்களே, இது ஆன்மீகமும் ஜோதிடமும். இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், திருமண வைபவங்களுக்கு நாம் செல்லும்போது அங்கு 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக இந்த கன்னிகையை கன்னிகாதானம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறேன் என்றொரு வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். உண்மையிலேயே 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கான உண்மையான பொருளே வேறு. கோடி என்ற சொல்லுக்கு பிரிவு என்றொரு பொருளும் உண்டு. அதாவது தெருக்கோடி என்று சொன்னால் தெரு முடியும் இடம், கடைசி என்று பொருள் அல்ல. ஒரு தெரு இரண்டாக பிரியும் இடம் என்று பொருள். ஆக கோடி என்ற சொல்லுக்கு பிரிவு என்றொரு பொருள் உண்டு. 33 பிரிவுகளை சார்ந்த தேவர்கள் இருந்தார்கள் என்று பொருள். அதாவது ஆதித்ய பிரிவிலே 12 பிரிவுகளும், வசு நிலையிலே 8 பிரிவுகளும், ருத்ர நிலையிலே 11 பிரிவுகளும், அஸ்வினி குமாரர்களாக 2 பிரிவுகளாகவும் ஆக 33 பிரிவுகளை கொண்ட தேவர்கள் இருந்ததாக பொருள் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.